ஆரம்பிக்கலாம். மைண்ட் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் மகாலட்சுமி. இதோட தலைப்பு ரொம்பவே அழகான பிரித்து வாழ வேண்டும். தலைப்பை கேட்ட உடனே பலதரப்பட்ட கருத்துக்கள் நம்ம மைண்டுக்கு வரணும். பிரித்து வாழ வேண்டுமா? அப்போ ஒரு கும்படி பத்தி மட்டும் இல்ல டென்டல் ஹைஜீன். ஏன்னா நம்ம சிரிக்கும் போது மக்கள் நம்ம பார்க்கும்போது நம்மளோட பற்கள் தான் உங்களுக்கு முதல்ல தெரிய போகுது. ஸோ டென்டல் ஹைஜீன் எப்படி மெயின்டைன் பண்ணணும், புன்சிரிப்பை லைஃப் லாங் எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றத பத்தி தான் இன்னையோட நிகழ்ச்சி இருக்க போகுது. ஸோ அதுக்கு நம்மளோட டாக்டர் அனுராஜா இருக்காங்க. Anjanya Dental Clinic founder and also the Apollo Digital Clinic or Valsravaka model clinical head. Ma'am, Vanakkam ma'am, welcome to the show. First of all, Vanakkam ma'am. So first of all, thank you so much for joining us today, ma'am. உங்களோட busy schedule எங்களுக்கான நேரம் ஒதுக்கி எங்களோட பல பயனுள்ள தகவல்கள் நீங்க சொல்ல போறீங்கன்றதுக்காக நாங்க காத்துட்டு இருக்கோம். நீங்க என்னென்ன சொல்ல விரும்புறீங்களோ நீங்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் நான் கேட்கிறேன். Yeah. Hi Maha, thank you. It's my pleasure to join your show. So இப்போ வந்து நீங்க சிரிப்புன்னு சொன்னாலே it doesn't only mean அந்த பல் அமைப்பு மட்டும் இல்ல, the color of the tooth, how you show yourself, அந்த பல்லோட அமைப்பு எல்லாமே it plays a role. So cosmetic dentistry இப்போ அதுதான் வந்து in trend. இப்போ வந்து everybody wants cosmetic look, cosmetic teeth. So cosmetic தான் இப்போ வந்து world is changing into cosmetic look, whiter teeth, நல்ல ஷேப் டீத் அந்த மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆஸ்பெக்ட் தான் I'm going to talk about today. ஸோ இப்போ காஸ்மெட்டிக்னா என்னெல்லாம் இருக்கு. இப்போ பல்லு வந்து வெள்ளையா வேணும்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க. என்னதான் அவங்களுக்கு வெள்ளையா இருந்தாலுமே பட் நோ தே வாண்ட் சம்திங் லைக் கால்ட் அஸ் ஹாலிவுட் ஸ்மைல். ஸோ அந்த ஹாலிவுட் ஸ்மைல் வந்து அங்க இட்ஸ் நாட் ஓன்லி அவைலபிள் இன் அப்ராட் பட் வி கேன் டூ இட் ஈவன் இன் இந்தியா. ஸோ அந்த கான்செப்ட் வந்து நிறைய பேர் இந்தியன்ஸ்க்கு தெரியாது. ஸோ வி கேன் பிரிங் தட் கான்செப்ட். There's something called as bleaching, veneering. அதுவும் வந்து you can add on it. Then the next one is இப்போ வந்து teeth shaping, bleaching, crowns அதெல்லாம் கூட பண்ணலாம். And நிறைய tooth color filling materials. And you can also talk about cosmetic ortho treatment. இப்போ வந்து கிளிப் போட்டோம்னா நிறைய பேர் வந்து it doesn't look good, ஈஸ்தட்டிக்கா இல்லையே அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்குலாம் you have something called as clear aligners. ஸோ அது வந்து ஒரு பிளாஸ்டிக் ஷீட் மாதிரி இருக்கும், அது போட்டிருக்கிறதே தெரியாது. ஸோ தேர் ஆர் மெனி வேஸ் இன் விச் யூ கேன் கரெக்ட் த ஷேப் ஆஃப் யூர் டூத், த அலைன்மெண்ட் ஆஃப் யூர் டூத் அண்ட் த கலர் ஆஃப் யூர் டூத் டு பிரிங் அ வெரி நைஸ் காஸ்மெட்டிக் லுக். ஸோ காஸ்மெட்டிக் இம்ப்ளான்ட்ஸ்னு ஒன்று இருக்கு. ஸோ யூ கெட் கிரவுன்ஸ் யூ ஹேவ் ஒயிட் கலர் இம்ப்ளான்ட்ஸ். ஸோ இந்த இப்போ வந்து வேர்ல்டே வந்து ஒரு ஃபாஸ்ட் மூவிங் இன் டு த நெக்ஸ்ட் எவல்யூஷன்ல இருக்கு. அதே மாதிரி டென்டிஸ்ட்ரியும் ஒரு ஆஸ்பெக்ட்லயும் தே மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் லெவல். ஸோ தட் வில் பி த டாபிக் டுடே. தேங்க்யூ சோ மச் மேம். நிறைய கேள்விகள் கேட்க வேண்டியது இருக்கு மேம் உங்ககிட்ட. சோ நான் வந்து ஒன்னொன்னா ரெகுலரா ஒரு பர்சன் வந்துட்டு ரொம்பவே கவனம் செலுத்தாத ஒரு பார்ட் ஆஃப் பாடி அப்படின்னா நம்ம மவுத் நம்ம சொல்லுவோம். ஏன்னா பேசிட்டு இருக்கோம், சாப்பிடறதுக்கு யூஸ் பண்றோம். ஆனா மட்டும் அது வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் நெக்லெக்டட் பாடி அப்படின்னா அதை நம்ம பல்லுன்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஒரு பர்சன் ஹெல்தியான ஓரல் ஹைஜீன் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா அவங்க டெய்லி லைஃப்ல ஃபாலோ பண்ண வேண்டிய ரொட்டீன் என்ன? See, இப்போ வந்து everybody thinks that வெறும் brushing மட்டும்தான் வந்து it has good oral hygiene அப்படின்னு. So apart from brushing, yes, brushing twice a day கண்டிப்பா பண்ணணும். More than morning brushing, night brushing தான் mustன்னு சொல்லுவேன். Because nightல தான் வந்து the whole day நீங்க சாப்பிட்டது, what you drink, everything, all the debris தான் வாய்க்குள்ள போய் அதை கிளீன் பண்றது வந்து night brushing is a must. And morning வந்து you are awake. So salivation வந்து நிறைய இவை இருக்கும். பட் நைட்ல வந்து அந்த சலிவேஷன் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ அதனால நைட் பிரஷிங் இஸ் அ மஸ்ட். அதுக்கப்புறம் நைட்ல வந்து இந்த ஸ்நாக்கிங் அதெல்லாம் பண்ணாம நார்மலா மெயின்டைன் பண்ணிட்டு யூ ஷுட் டூ சம்திங் கால்ட் அஸ் மவுத் வாஷ். அதே மாதிரி இப்ப என்ன நான் சொல்ல வந்தேன்னா மவுத் வாஷ் வந்து எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய விஷயம் கிடையாது. இப்போ ஜஸ்ட் ஓவர் த கவுண்டர் மவுத் வாஷஸ் வந்து யூ ஷுட் நாட் டூ. ஸோ இந்த டென்டிஸ்ட் கிட்ட நீங்க போனீங்கன்னா எக்ஸாம்பிள் ஆஞ்சனியா டென்டிஸ்ட் நீங்க வந்தீங்கன்னா we will tell you எப்போ and who should use a mouthwash. So continuous use of mouthwash will also cause some problem. அதுக்கப்புறம் something called as flossing. So everybody should do the flossing. Correct methodல flossing பண்ணி correct methodல brushing technique எல்லாம் பண்ணாங்கன்னா
யூ கேன் மெயின்டைன் அ குட் நார்மல் பராமரிக்கலாம் பல்ல. மேம் நீங்க பேசும்போது ஹாலிவுட் ஸ்மைல் அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொல்லியிருந்தீங்க. சோ ஹாலிவுட் ஸ்மைல் அப்படின்னா அந்த பெர்ஃபெக்ட் செட் ஆஃப் டீத் இல்லையா? சோ அது வந்து சில பேருக்கு பிறப்புலயே வந்துட்டு அந்த பல்லாம் இருக்கும். சோ கரெக்டிவ் ப்ரொசீஜர்ஸ் ஏன், அதோட அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன மேம்? சரி, இப்போ வந்து கரெக்டிவ் ப்ரொசீஜர்ஸ்ங்கிறது வந்து இட்ஸ் மெயின்லி கன்சர்ன் வித் ஆர்த்தோடான்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ என்ன பண்ணுவாங்கன்னா பல்லு வந்து கிளிப்பு போடுறது தான் இந்த கரெக்டிவ் ப்ரொசீஜர்ஸ். இப்போ ஹாலிவுட் ஸ்மைல் எப்படின்னா அப்பார்ட் ஃப்ரம் ஆர்த்தோடான்டிக் ட்ரீட்மெண்ட் கிளிப்பு போடுறது தவிர you have something called as veneers, crowns, bleaching. So to make the tooth white in color and perfect shape. So நீங்க வந்து ஸ்மைல் பண்ணும்போது ஒரு கெனான்ல இருந்து இன்னொரு கெனான், சோ அந்த சிங்கப்பல்லுன்னு சொல்றாங்க இல்லையா, சோ அதுதான் வந்து அந்த 6 பல்லு தான் ப்ராமினன்ட் பல்லா இருக்கும். சோ அந்த 6 பல்லுமே ப்ராப்பரா தேர் சம்திங் கால்ட் as டிஜிட்டல் ஸ்மைல் டிசைனிங். சோ இது எப்படின்னா அந்த பேஷண்டோட பிஃபோர் அந்த பிக்சர்ஸ் அப்புறம் அந்த மெஷர்மெண்ட் எல்லாம் எடுத்து when you feed into the computer they will give you a properly shaped aesthetic look. So you will show the patient இப்போ நீங்க வந்து இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் இப்படிதான் நீங்க இருப்பீங்க பாக்குறதுக்குன்னு. And if the person feels okay இதெல்லாம் நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னா then you go ahead and tell them இதெல்லாம் நீங்க கரெக்டிவா பண்ணிக்கோ. And there's something newer called as CAD/CAM. So it is called as computer aided designing and computer aided machining, where you will get your crowns and the மாதிரிலாம். So it's all advanced treatments. So இதெல்லாம் நம்ம பண்ணோம்னா you will get that Hollywood smile. கண்டிப்பா. சோ ஒரு அழகான ஸ்மைலுக்கு என்ன அட்வான்டேஜ் இருக்க முடியும் நம்ம கேட்கவே முடியாது. இட் மேக்ஸ் யூ மோர் பிளசன்ட், போட்டோஸ்க்கு நல்லா இருக்கும் and all that is fine. ஆனா இது டிஸ்அட்வான்டேஜ் வாய்ப்பு இருக்கா? டிஸ்அட்வான்டேஜஸ் see இப்போ வந்து பிரேசஸ் போடுறதுனால ஒரு டிஸ்அட்வான்டேஜ் வந்து ப்ரொலாங்ல வந்து the patient will tend to have a bad breath. ஏன் சொல்றேன்னா நாட் எவ்ரிபடி. இப்போ கிளிப்ஸ் எல்லாம் போடும்போது இடுக்குல வந்து நிறைய போய் சாப்பாடு மாட்டணும். பட் யூ ஹாவ் டு பி மெட்டிகுலஸ். நம்ம வந்து ரெகுலரா கிளீன் பண்ணி பிரஷ் பண்ணி எல்லாம் பண்ணிக்கணும். another thing is அது வந்து அடிக்கடி ஃப்ரீக்வெண்டா you have to keep visiting the dentist for that. another thing is ரொம்ப நாள் நம்ம அதை போட்டுட்டு இருந்தா ஒரு சிலருக்கு வந்து பல்லு வந்து கொஞ்சம் ஷேக் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரலாம். So then again you should be careful. So நம்மளுக்கு வந்து அந்த பல்லு ஷேக் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தா உடனே நீங்க வந்து எங்களுக்கு டென்டிஸ்ட் வரணும். So we will tell you how to avoid it, how to take care of it. Another thing is pain. So இந்த braces எல்லாம் போட்டீங்கன்னா நம்ம இமீடியட்டா ட்ரீட்மெண்ட் பண்ண உடனே கொஞ்சம் ஒரு பெயின் இருக்கும். ஸோ அந்த பெயின் வந்ததுனால யூ ஷுட் நாட் அவாய்ட் தட் திங். இன்கேஸ் ரொம்ப தவிர்க்க முடியாது, ரொம்பவே முடியாம ஒரு பெயின் வந்து நீங்க வந்து எங்கள்கிட்ட வந்தீங்கன்னா அதுக்கு என்ன மெடிகேஷன் எடுத்துக்கணும், ஹவு டு அவாய்ட் இட், அதெல்லாமே வந்து we will tell you. So these are the disadvantages சொல்ல வந்தா. கண்டிப்பா. பிரேசஸ் போடுறதுக்கு எனி லாங் டர்ம் இம்பாக்ட்ஸ் இருக்கா ஆன் ஜெனரல் ஹெல்த் அண்ட் ஓரல் ஹெல்த் இன் ஸ்பெசிபிக்? லாங் டர்ம் இம்பாக்ட்ஸ் ஒன்றும் இல்லை. சி பிரேசஸ் போட்டா வந்து the long term impact you will get a good result. So whether it is இப்போ வந்து அடல்ட் ஆர்த்தோன்னு ஒண்ணு சொல்லுவோம். ஸோ எல்டர்லி பீப்புள் லைக் அபவ் 40 அவங்கலாம் வந்து அவங்களே வந்து சின்ன வயசுல ஏதாவது ஒரு விஷயத்துக்காக அவங்களால பிரேசஸோ இல்லைன்னா கரெக்ட் பண்ணாம அண்ட் ஆஸ் தே க்ரோ தே வாண்ட் டு லுக் குட். இப்போ வந்து நிறைய பேர் தே வாண்ட் டு லுக் குட் அண்ட் ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ தே வாண்ட் டு லுக் குட்னா யூ ஹேவ் சம்திங் கால்ஸ் அடல்ட் ஆர்த்தோ. ஸோ அவங்க கூட வந்து இந்த பிராக்கெட்ஸ் போட்டுக்கலாம், அலைனர்ஸ் போட்டுக்கலாம், அந்த மாதிரிலாம் இட்ஸ் தேர். ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் an advantage தான். கண்டிப்பா மேம். இப்போ கரெக்டிவ் ப்ரொசீஜர்ஸ் பத்தி நம்ம பேசணும். ஸோ இன் ஜெனரல் ஓரல் ஹெல்த் அண்ட் ஓரல் ஹைஜீன், ஸோ ஹவு இம்பார்ட்டன்ட் இஸ் ஓரல் ஹெல்த்? ஏன்னா பல்லு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி the most neglected part of our body. So how important it is for overall well-being? இப்போ ஓரல் ஹைஜீன்ங்கிறது வந்து that is the root cause. இப்போ வந்து face is the index of the body அப்படின்னு சொல்லுவாங்க. So only if your teeth is healthy you will have a healthy smile, you will have a healthy body. இப்போ first இப்போ for example gums. இப்போ gums வந்து பிங்கிஷா இருந்தாதான் your teeth is healthyன்னு அர்த்தம். ஸோ அதுதான் வந்து உங்க டீத்தை பிடிச்சிக்கிறது. ஸோ இப்போ வந்து கம்ஸ்லயே நிறைய இருக்கு, அந்த மாதிரி கார படியறது, அழுக்கு படியறது, அதெல்லாம் வந்து கம்ஸையும் வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ இப்போ வந்து கம்ஸ் வந்து ஹெல்த்தியா இல்லைன்னா இட் ஆல்சோ மீன்ஸ் தட் த பேஷண்ட் இஸ் ஆல்சோ ஹேவிங் சம் சிஸ்டமிக் டிசீஸ், உடம்புல கூட ஏதாவது வியாதி இருக்குங்கிறத அர்த்தம். அதே மாதிரி பேட் ஓடர். ஸோ பேட் ஓடர் கூட எமிட் பண்ண ஆரம்பிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கேவிட்டிஸ். ஸோ இப்போ வந்து பல்ல வந்து கேவிட்டிஸ், அந்த கருப்பா இருக்கிறது அதெல்லாம் வருது வந்து we have to correct it. ஸோ அதனால we have to correct our teeth. நம்ம என்னெல்லாம் இன்ஃபெக்ஷன் இருக்கோ அதெல்லாம் நம்ம கரெக்ட் பண்ணோம்னா ஓவரால் ஹெல்த்தையும் நம்ம வந்து ஹெல்த்தியா வச்சுக்கலாம். கண்டிப்பா மேம். ஸோ ஒரு
ஐடியலா ஒரு பர்சன் எப்போ இல்ல எத்தனை முறை டென்டிஸ்ட போய் பார்க்க வேண்டியிருக்கும்? ஓகே. இப்போ வந்து ஜெனரலி a person has to go to the dentist at least once in 6 months for basic treatment. So apart from that, if you have any problem, you should not neglect your teeth. இப்போ ஒரு சின்ன ஒரு பிளாக் ஸ்பாட் இருந்தாலுமே சரி பாத்துக்கலாம், வலி வந்தா பாத்துக்கலாம், சென்சிட்டிவிட்டி வந்தா பாத்துக்கலாங்கிறது நிறைய பேர் இருப்பாங்க. இப்ப எனக்கு அது ஒண்ணுமே பண்ண மாட்டேங்குதே, அது வரும்போது பாத்துக்கலாம் அப்படின்னு they see actually time is money மாதிரி. the more recent you do the இப்போ எவ்வளவு அட்வான்ஸ்டா நீங்க அந்த பல்ல சேவ் பண்ணிக்கிறீங்களோ இல்லைன்னா ஃபில்லிங் பண்ணிக்கிறீங்களோ you save that much money. So ஒரு filling is much lesser when compared to root canal treatment இல்லைன்னா ஒரு implant. So time and money will actually fall into this. ஓகே. சோ சென்சிட்டிவிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னீங்க. சென்சிட்டிவிட்டினா என்ன? வாட் காசஸ் இட் மேம்? ஓகே. சென்சிட்டிவிட்டிங்கிறது பல் கூச்சம் எடுக்கிறது. சோ இப்ப வந்து சென்சிட்டிவிட்டிங்கிறது ஒரு நிறைய விஷயத்தினால இருக்கலாம். ஒண்ணு வந்து பல் வந்து தேஞ்சு போறது. இப்ப பல் தேர்றது வந்து பிரஷிங்னால கூட, இப்போ நீங்க வந்து நம்ம ஹார்டா பிரஷ் பண்ணிட்டே இருந்தோம்னா சோ அதனால கூட பிரஷ் வந்து ஐ மீன் பல்லு வந்து தேயும். இன்னொன்னு வந்து அக்ரீஷன் சொல்லுவாங்க. இப்ப வந்து ஒரு பல்லு மேல இன்னொரு பல்லு உரைச்சிட்டே, இப்ப நிறைய பேருக்கு பல்லு கடிக்கிற பழக்கம் இருக்கும். சோ அந்த பல்லு வந்து கிளென்ச் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா அது வந்து அதனால இருக்கும். இன்னொன்னு வந்து நைட் பிரஷம், இந்த சென்ஸ் நைட் தூங்கும் போகும்போது சில பேருக்கு வந்து பல்லு கடிக்கிற ஒரு பழக்கம் இருக்கும். அது அவங்களுக்கே தெரியாது. பட் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் they will feel என்னடா பல்லெல்லாம் கூசுற மாதிரி இருக்கே, நான் ஒண்ணுமே பண்றது இல்லையே, நான் ஹார்டா எதுவும் சாப்பிடுறது இல்லையே அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. பட் ஆக்சுவலி ஆல் திஸ் பிளேஸ் an important role. இன்னொன்னு வந்து எனாமல் தின்னிங். சோ ஒரு சில விஷயம் இப்ப வந்து பிரெக்னென்ட் லேடிஸ் வந்து அடிக்கடி தே ஹேவ் திஸ் மார்னிங் சிக்னஸ். சோ வாமிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு எனாமல் லேயர் வந்து தேயும். சோ அவங்களுக்கு வந்து சென்சிட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். சோ ஆல் திஸ்னால யூ வில் ஹேவ் சென்சிட்டிவ் டீத். ஓகே. சோ சென்சிட்டிவிட்டியை வீட்லயே வச்சு டீல் பண்ண முடியுமோ ஆர் டென்டிஸ்ட் விசிட் மஸ்டா? நோ, சென்சிட்டிவிட்டி ஐ டோன்ட் திங்க் வீட்ல வச்சு ட்ரீட் பண்றக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. கண்டிப்பா நீங்க எங்கள்கிட்ட தான் வந்தாகணும். ஒரு சென்சிட்டிவிட்டி இருந்தா அது நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ சென்சிட்டிவ் இருந்தா தயவு செய்து நெக்லெக்ட் பண்ணாதீங்க. பிகாஸ் தட் வில் லீட் யூ டு சோ மெனி அதர் ப்ராப்ளம்ஸ். இட் கேன் பி கம் இஷ்யூஸ், டீத் இஷ்யூஸ், இல்லைன்னா போன் இஷ்யூஸ், இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்கு. சோ அதனால even if you have sensitivity, don't neglect, kindly come to us and we will treat it. கண்டிப்பா மேம். சோ டயட் பத்தி பேசுவோம் மேம். இப்போ இந்தந்த விஷயங்கள் சாப்பிட்டா இந்தந்த பாடி பார்ட்ஸ்க்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரலா ஒரு சார்ட் இருக்கு. சோ ஓரல் ஹைஜீனை மெயின்டைன் பண்றதுக்கு நம்ம என்ன மாதிரி ஃபுட்ஸை வந்து ரெகுலர் டயட்ல இன்க்ளூட் பண்ணணும்? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து what to avoid for oral hygiene. You're not supposed to have any sticky food. You can have chocolates அந்த மாதிரி okay, but sticky foods avoid பண்ணுங்க. And we would recommend you to have high fiber diet because அது வந்து ஒரு self cleansing diet னு சொல்லுவாங்க. And apart from that, you should have a lot of calcium in your diet. Only if you add calcium, it gives you more strength to your teeth, bone, அது வந்து உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆட் பண்ணிக்கணும். அவாய்ட் ஸ்டிக்கி ஃபுட் அண்ட் அவாய்ட் இப்போ வந்து ஒரேடியா சாக்லேட்ஸ் ஸ்வீட்ஸ் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னு சொல்ல மாட்டேன். பட் இஃப் யூ வாண்ட், இஃப் யூ ஹேவ் கிரேவிங்ஸ் யூ கேன் ஹேவ். பட் அட் த சேம் டைம் மெயின்டைன் யுவர் ஓரல் ஹைஜீன், லைக் கிளீனிங் ஹேபிட்ஸ் தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா பார்த்துக்கணும். கண்டிப்பா மேம். ஓரல் ஹைஜீன் கேன் ஆல்சோ பி an indicator of a lot of other diseases அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? சோ நமக்கு ஒரு ஹார்ட் கண்டிஷன் இருக்கு அப்படின்னா வந்து அது பல்லு மூலியமா தெரியும். இல்ல பல்லுல நம்ம கை வச்சோம்னா அது ஹார்ட் கண்டிஷன்ஸ்க்கு அஃபெக்ட் ஆகுற மாதிரி இந்த மாதிரி பல கோரிலேஷன்ஸ் இருக்கு. சோ நான் அந்த ஒரு கண்டிஷன்ஸ் பத்தி கேட்கிறேன், நீங்க அதை பத்தி எனக்கு கூடுதலா சொல்லுங்க மேம். சோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் that I like to talk about is heart. The heart and teeth, how are they related? See, இப்போ வந்து ஹார்ட் ப்ராப்ளம்னால டீத்துக்கு ப்ராப்ளம் வராது. பட் இஃப் யூ டோன்ட் மெயின்டைன் அ குட் ஓரல் ஹைஜீன், தட் வில் லீட் டு யோர் இப்போ வந்து தட் லீட் டு அ ஹார்ட் கண்டிஷன் சொல்ல முடியாது. பட் பீப்புள் ஹூ ஹாவ் ஸ்டென்ட், ஃபார் எக்ஸாம்பிள் பேஸ் மேக்கர், ஸ்டென்ட் அதெல்லாம் போட்டிருக்கவங்களுக்கு, இஃப் தே டோன்ட் கீப் தேர் டீத் கிளீன், பாக்டீரியா ஃப்ரம் த மவுத் வில் கோ இன் டு யோர் ஹார்ட். ஸோ தட் வில் காஸ் இன்ஃபெக்டிவ் எண்டோகார்டைட்டிஸ்னு ஒரு இது இருக்கு. இன்னொன்று வந்து பிளட் மூலியமா இப்போ வந்து ப்ளீடிங் கம்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது the bacteria from the gums, from the bleeding, it will go through the blood and go into your heart and will also cause some heart problems. மெயினா ஒரு பெரிய இஷ்யூ. ஆனா people who are already like immune suppressant, immune compromise இருக்கிறவங்களுக்கு they should be a little careful. அதே மாதிரி பேஸ் மேக்கர், ஸ்டென்ஸ் அவங்களாம் வச்சிருக்கவங்க they should maintain a good oral hygiene. ஏன்னா வாய் வழியா எங்கேயாவது உள்ள போச்சுன்னா it will become a problem. And valves எல்லாம் இப்போ அந்த ஹார்ட்ல இருக்கிற வேல்வ்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் போய் பாக்டீரியா உட்காந்துதுன்னா
it will cause further complication for these people. கண்டிப்பா. So oral hygiene and diabetes ma'am. Yeah. So இப்போ வந்து டயபெட்டிஸ் அப்படிங்கிற போது டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து கம்ஸ் வந்து பயங்கரமா ப்ளீட் ஆகும். சோ அது வந்து ஒன் ஆஃப் த இண்டிகேட்டர்ஸ். இப்போ வந்து நம்ம சொல்லலாம், இப்போ ஒரு பேஷண்ட் நம்ம கிட்ட வந்தாலே அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்கேலிங் இல்லைன்னா நீங்களே வந்து வீட்ல வந்து பிரஷ் பண்ணும்போது ஓவர் ப்ளீடிங். சி இட் கேன் பி ஆஸ் சிம்பிள் as ஒரு கம் டிசீஸ் மட்டும் இருக்கலாம். பட் கான்ஸ்டன்டா ப்ளீடிங் எல்லாம் கான்ஸ்டன்ட் ஜிஞ்சரல் என்லார்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன ஆகும்னா கம்ஸ் வந்து ஓவரா வீங்கி இருக்கும். சோ அந்த மாதிரி விஷயத்துல என்னன்னா டெஃபினெட்லி தி பர்சன் வில் ஹேவ் சம் அமௌண்ட் ஆஃப் டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து அவங்களுக்கு ஒரு டயக்னோசிஸ் மாதிரி பண்ணுவோம். அதே மாதிரி இப்ப வந்து பல்லு எடுக்கிறதோ இல்லைன்னா இம்ப்ளான்ட் போட்டா அந்த வூண்ட் ஹீலிங் வந்து காம்ப்ரமைஸ் ஆகும். இப்போ வந்து பல் எடுத்தா அவங்களுக்கு வந்து ப்ளீடிங் வந்து கிளாட் ஆகாது. ஸோ ப்ளீடிங் ஆயிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டயபெட்டிஸ். ஸோ அவங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா we'll put them on a blood test, HbA1c அப்படின்னு சொல்லிட்டு ஒரு blood test கொடுத்துட்டு we will check the level of sugar. அதுக்கப்புறம் we will tell the recommend என்ன பண்ணணும் அப்படின்னு. அண்ட் இவங்க வந்து இந்த டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு they are prone to have bad breath. ஸோ அதே மாதிரி பேட் பிரெத் இருந்தா we will say சரி நீங்க வந்து உங்களுக்கு ஒரு blood test பார்த்துக்கணும். பிகாஸ் எப்படின்னா பேட் பிரெத் கேன் ஆல்சோ கம் பிகாஸ் வாயில வந்து ஒரு காரையோ இல்லைன்னா ஃபுட் ஹேபிட்ஸ் ஒழுங்கா இல்லாம இருந்தா கூட பேட் பிரெத் வர சான்சஸ் இருக்கு. பட் அதெல்லாம் நம்ம மெயின்டைன் பண்ணியும் இல்ல நமக்கு பேட் பிரெத் இருந்தா தென் it will you can go for a diabetes checkup. கண்டிப்பா. The next condition is thyroid. Thyroid and tooth there is not much of a correlation between thyroid and tooth. Okay. So pregnant women and their oral hygiene அவங்க கடைபிடிக்க வேண்டிய. கண்டிப்பா. இப்போ வந்து பிரெக்னன்சிங்கிறது வந்து ஒரு பெரிய ஹார்மோனல் சேஞ்ச். ஸோ அந்த பிரெக்னன்சி when the woman goes through the pregnancy changes அவங்களுக்கு நிறையவே ஹார்மோனல் சேஞ்ச். அது ஒன் ஆஃப் த மெயின் இஸ் நம்ம டீத். ஸோ அவங்களுக்கு வந்து மெயினா ஜிஞ்சைவல் என்லார்ஜ்மெண்ட்னு ஒன்று வரும். ஸோ தட்ஸ் கால்ட் அஸ் பிரெக்னன்சி டியூமர். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு டியூமர் மாதிரி இருக்கும். பட் தட் யூ நோ when they come to us we will know how to deal with it. அதை வந்து நாங்க சரி பண்ணுவோம். And also they will have morning sickness இல்லையா, they will have அப்போ என்ன ஆகும்னா they will vomit. So when you vomit you will have a lot of enamel wearing away ஆகும். ஸோ அவங்களெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்க சொல்லணும். அண்ட் இப்போ வந்து என்னன்னா ஒரு பெரிய மித் இருக்கு, பிரெக்னன்சி இருக்கும் போது நம்ம வந்து டென்டிஸ்டே போகக்கூடாது, எக்ஸ்ரேவே எடுத்துக்க கூடாதுன்னு அப்படின்னு சில பேர் ஃபீல் பண்ணாங்க. எஸ், எக்ஸ்ரே எடுத்துக்க கூடாது. மேபி த ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்ல மட்டும் எக்ஸ்ரே எடுக்கக்கூடாது. பிகாஸ் தட் இஸ் வென் யோர் ஆர்கானோஜெனசிஸ், தட் இஸ் குழந்தை ஃபார்ம் ஆகிற ஒரு ஸ்டேஜ் ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர். ஆனா செகண்ட் ட்ரைமஸ்டர்ல இருந்து நீங்க எல்லா டென்டல் ட்ரீட்மெண்ட்ஸுமே தைரியமா ஆரம்பிச்சுக்கலாம். You don't have any contraindications because X-ray that comes from the dental unit வந்து ரொம்ப கம்மி, நெக்லிஜென்ஸ் தான். You don't have to really worry. அதே மாதிரி ஜிஞ்சாவாலையும் you will have bleeding, அப்புறம் ஜிஞ்சாவா வந்து வீங்கி இருக்கும். அதெல்லாம் வந்து ஹார்மோனல் சேஞ்சஸ். ஸோ வந்து கிளீன் பண்ணிக்கிட்டீங்கன்னா இல்லை எங்ககிட்ட வந்தீங்கன்னா we will tell you how to take care of it so they can maintain their pregnancy and eat during pregnancy. Yes ma'am. சில ஸ்பெசிபிக் ஓரல் கண்டிஷன்ஸ் இருக்கு மேம். லைக் சில பேர் எனக்கு தெரிஞ்சவங்க கூட எனாமல்ஸ் வந்து ரொம்ப வீக்கா இருக்கு, அதனால சொத்தப்பல் அதிகமா வந்துருது, சட்டுன்னு வந்துருது. ஈவன் தோ நான் ஜென்ரல் ஓரல் ஹைஜீன் நல்லா பாத்துக்கிட்டாலுமே டக்குன்னு இந்த பிரச்சனை வருதுன்னு சொல்றாங்க. அவங்க என்ன பண்ணலாம் மேம்? இப்ப அவங்களுக்கு வந்து எப்படின்னா ஒண்ணு வந்து அவங்களோட இம்யூனிட்டி லெவல் வந்து கம்மியா இருக்க சான்சஸ் இருக்கு. இன்னொன்னு வந்து ஹெரிடிட்ரி இஷ்யூஸ். இப்ப அவங்க வீட்டுல அவங்க அப்பாக்கோ அம்மாக்கோ இல்லைன்னா தாத்தா பாட்டி யாருக்கு வேணாலும் இருக்கலாம், அவங்களுக்கு வந்து if they're susceptible to caries, அவங்களுக்கு வந்து so the children grandchildren கூட they might get a lot of cavities. அதே மாதிரி fluoride, இந்த fluorosis அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த கண்டென்ட் வந்து லெஸ்ஸா இருந்தா அவங்களோட பல்ல வந்து கண்டென்ட் வந்து fluoride கண்டென்ட் மோரா இருந்தா their tooth can be cavitated அப்படின்வாங்க. ஸோ கேரிஸ் அட்டாக் அதெல்லாம் வந்து ஜாஸ்தி ஆகும். ஸோ அவங்களாம் வந்து சின்ன ஒரு கேவிட்டி இருக்கும் போதே எங்க கிட்ட வந்தாங்கன்னா we will tell you how to take care of it. Yes ma'am. And அதே மாதிரி விஸ்டம் டீத் அது வந்து சில பேருக்கு படுத்துக்கிட்டே முளைக்குது. Why does this occur? Is there a way to prevent it? ஏன்னா அது என்ன மேம்? அது இல்ல, ஆக்சுவலி விஸ்டம் டீத் வந்து there is no way to prevent. இப்போ வந்து
wisdom teeth உள்ள இருந்தாலே it's called as impacted teeth அப்படின்னு சொல்லுவாங்க. There's a terminology called as impacted teeth. So இப்போ எப்படின்னா it's all because of evolution of man. இப்போ அந்த காலத்துல வந்து மோலார், இப்ப நமக்கு வந்து 3 மோலார் தான் இருக்கும். இப்போ அந்த காலத்துல வந்து ஆன்சிஸ்டர்ஸ்லாம் 4 மோலார் தான் இருந்திருக்கு. ஸோ எவல்யூஷன் இருக்கும்போது ஆக்சுவலி திஸ் இஸ் சார்ட் ஆஃப் வேரிங் அவே ஆஃப் தி விஸ்டம் டீத். இப்போ படுத்துட்டு வருது, நெக்ஸ்ட் ஜெனரேஷன்ல அந்த தேர்ட் மோலாரும் இல்லாம இருக்கலாம். சோ அந்த பல் அமைப்பு அப்படி வரும்போது we cannot do anything. Only thing is அது வந்து நமக்கு trouble கொடுத்தா we just have to remove it out. Okay, so removal of wisdom teeth வந்து advisable? Very much advisable. நம்ம wisdom teeth is like one, எப்படி எல்லாரும் சொல்ற மாதிரி இட்ஸ் லைக் a bullet in a gun மாதிரி. சோ எப்போ ஷூட் ஆகும்னு தெரியாது. At any point of time you will start getting pain, இல்லைன்னா you will get a swelling. அதெல்லாம் இட்ஸ் வெரி காம்ப்ளிகேட்டட் திங். அதே மாதிரி விஸ்டம் டீத் ரொம்ப நாள் வச்சனால யூ ஸ்டார்ட் ஹேவிங் டெம்பரோமேண்டிபுலர், நம்ம இந்த ஜாயிண்ட் இருக்கு இல்லையா, டிஎம்ஜே ஜாயிண்ட். ஸோ தட் வில் ஆல்சோ கிவ் யூ a lot of problems. So it is always advisable to remove the wisdom teeth. Yes ma'am. So oral cancer பத்தி பேசுவோம் ma'am. What can happen? How do we prevent it? How do we treat it? இத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இப்போ ஓரல் கேன்சர் வந்து நிறைய விஷயத்தினால வரலாம். ஒண்ணு வந்து இட் இஸ் அ மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் ஹெச்ஐவி பேஷன்ஸ். இப்போ வந்து ஒரு பேஷண்ட்க்கு ஹெச்ஐவி இருந்ததுன்னா அவங்களுக்கு சிஸ்டமிக், ஸோ அவங்களுக்கு வந்து தே வில் ஹேவ் ஓரல் லீஷன்ஸ். இன்னொன்னு வந்து ரொம்ப காரமான சாப்பாடு நிறைய பேர் சாப்பிட்டுட்டே இருந்தாலுமே யூ வில் கெட் ஓரல் லீஷன்ஸ். அதே மாதிரி ஸ்மோக்கிங், தட் இஸ் ஒன் திங் விச் வி ஆல்வேஸ் கேம்பெயின், சே நோ டு டொபாக்கோ. ஸோ அது வந்து நாட் ஓன்லி ஓரலி பட் ஆல்சோ அது வந்து உடம்புக்கு கேடு. ஸோ அந்த மாதிரி டொபாக்கோ சூவிங், ஸ்மோக்கிங், அதெல்லாம் ஒன் ஆஃப் த ரீசன் ஆஃப் ஓரல் லீஷன்ஸ். அதே மாதிரி கன்சப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் ஆல்சோ நோ. ஸோ அண்ட் ப்ரொலாங் எக்ஸ்போஜர் டு சன் கூட சில பேருக்கு வந்து லிப்ஸ்ல வந்து லீஷன்ஸ் வரும். அதே மாதிரி ஹெர்பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் இருக்கு, வேர் சில்ட்ரனுக்குலாம் வந்து அந்த கார்னர்ல வந்து யூ வில் கெட் ஓரல் லீஷன்ஸ். ஸோ அதனால அந்த மாதிரி பல கண்டிஷன். அதே மாதிரி இப்போ பர்சன்ஸ் இம்யூனிட்டி லெவல் இஸ் லெஸ், அவங்களுக்கு வந்து ஓரல் லீஷன்ஸ் நிறைய வரும். சோ இப்ப என்னன்னா ஒரு சின்ன லீஷன் இருக்கும் போது நீங்க என்கிட்ட வந்தீங்கன்னா இட் மைட் பி சம்திங் ஆஸ் ஸ்மால் ஆஃப்டர் அல்சர்னு சொல்லுவாங்க. ஆஃப்டர் அல்சர் எதுக்கு வரும்னா ஸ்ட்ரெஸ்னால வரும். இப்போ ப்ரொலாங், இப்போ தூக்கம் சரியில்லை, இல்லைன்னா ஒரு நாளைக்கு ஒரு இன்டர்வியூ இருக்கு, இல்லைன்னா ஒரு சைல்டுக்கு ஒரு எக்ஸாம் இருக்கு, அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆனாலும் ஹார்மோன் லெவல் இன்க்ரீஸ் ஆனாலும் யூ கெட் அல்சர்ஸ். ஸோ தோஸ் அல்சர்ஸ் கேன் பி ஹீல். இப்போ நாங்க மெடிசன் கொடுத்து ஹீல் ஆகும். இந்த அல்சர்ஸ் ஹீல் ஆகாம லாங் டேஸா அது பெருசாயிட்டே வந்ததுன்னா then it goes into cancerous lesion or oral lesions. So more than 3 weeks அந்த மாதிரி எல்லாம் போச்சுன்னா then we have to intervene it. அப்போ நாங்க வந்து ஒரு ஸ்மால் டெஸ்ட் எடுப்போம், லேப் டெஸ்ட் எடுப்போம். we'll take a small swab, we'll take a test, send it to the lab. ஏன்னா கேன்சர், மவுத் கேன்சர் நிறைய விதமா இருக்கு. So you'll find out என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு we will give you the proper treatment plan. Okay, so is it hereditary now? Oral lesion is not hereditary. Okay, சோ நம்ம ஹேபிட்ஸ் வந்து கரெக்டா வச்சிருந்தோம்னா இது வந்து ரொம்பவே ஒரு பிரிவென்டபிளான ஒரு டிசீஸ் தான். சோ எந்த வார்னிங் பார்த்த உடனே கிட்ட போகும்? எந்த வார்னிங் சைனா? யா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் the first and foremost warning sign நீங்க ஜெனரலா கேக்குறீங்களா இல்ல ஓரல் லீஷன்ஸ்ல கேக்குறீங்களா? Okay, oral lesion, the first sign is any ulceration in the mouth. It can be one ulceration or it can be multiple ulcerations, and it has and the ulceration la bleeding varum, pain irukum, and ulceration la bleeding varum. And ipo vandu naanga ointment kuduthu or 3 weeks ku adu size um kammi agama pain um kammi agama irundha then it's a warning sign for you. Yes ma'am. So இப்ப வந்தாச்சு, இதுதான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணியாச்சு, ஒரு இஷ்யூ இருக்கு அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் நம்மளது என்னவா இருக்கும்? So அதுதான். So இப்போ for example we say okay it's not an ulcer, it's to the next stage. உங்களுக்கு வந்து oral lesion or any problem like a pre-cancerous lesion or a cancer lesion அப்படின்னு கண்டுபிடிச்சா we will take a lot of tests. swab test எடுப்போம், இல்லைன்னா ஒரு thin layer மட்டும் ஸ்லைஸ் பண்ணி எடுப்போம். It depends on what the lesion is and we'll send it to the lab. சோ ஒண்ணு வந்து என்ன பண்ணுவோம்னா சர்ஜரி பண்ணி அந்த பர்டிகுலர் லீஷனை கட் பண்ணி எடுப்போம், இல்லைன்னா we will give something called as radiotherapy. நார்மல் கேன்சர் லீஷன் மாதிரி இங்கேயோ வந்து ரேடியோதெரபி கொடுத்து we will try to resolve the lesion. எஸ் மேம். சோ இவ்வளவு நேரம் பல விஷயங்கள் பத்தி பேசிருந்தோம், பட் இதுல இருந்து இந்த ஹோல் ஷோல இருந்து ஒரு சின்ன டேக் அவேவா நீங்க பாக்குற வியூவர்ஸ்க்கு இந்த ஒரு மெசேஜ், திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு டெல் அப்படின்னு ஒரு டாக்டரா நீங்க என்ன சொல்றீங்க? சோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா லைக் how I already told, face is the index of the body அப்படின்னு சொல்லுவாங்க.
So we will tell you to take care of your teeth, because as a saying goes, prevention is better than cure. ஸோ நீங்க வந்து ஒரு கியூரை தேடி அலைய விட, இஃப் யூ ப்ரிவென்ட் இட், லைக் ஒரு சின்ன லீஷன், ஐ மீன் ஒரு சின்ன ஸ்பாட் அந்த டூத், இல்லைன்னா ஒரு ப்ரஷ் பண்ணும்போது ஒரு ப்ளீடிங் வந்தாலோ, இல்ல பேட் பிரெத் வந்தாலோ, ஆல் தட், உடனே ப்ளீஸ் கோ டு யுவர் டென்டிஸ்ட். ப்ளீஸ் கெட் அன் அட்வைஸ் ஃப்ரம் யுவர் டென்டிஸ்ட். டோன்ட் நெக்லெக்ட் யுவர் டென்டல் ஹெல்த். பிகாஸ் டென்டல் ஹெல்த் மூலியமா நிறைய சிஸ்டமிக் ப்ராப்ளமும் வரும், உடம்புல நிறைய ப்ராப்ளமும் வரும். அதே மாதிரி யூ வில் ஆல்சோ லூஸ் யர் செல்ஃப் கான்பிடன்ஸ் இன் பப்ளிக். இப்போ வந்து ஒரு சின்ன பள்ளி லேசா தானே ஆடுது அப்படின்னு சொல்லி விட்டோம்னா, கொஞ்சம் கொஞ்சமா விட்டோம்னா அது பள்ளி விழுந்திருக்க கூடிய ஒரு நிலைமை வந்துடும். ஸோ அட் தட் டைம் இட் வில் பி லைக் அன் எம்பாரஸ்மெண்ட். அதே மாதிரி ஏர்லி ட்ரீட்மெண்ட்ஸ், லைக் ஐ செட், டைம் இஸ் மணி. ஸோ நீங்க எவ்வளவு சீக்கிரமா நீங்க அந்த ஒரு பர்டிகுலர் பல்லுக்கு நீங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறீங்களோ, நீங்க அவ்வளவு மணி சேவ் பண்ணுவீங்க. ஸோ சிம்பிள் ஃபில்லிங் இஸ் மச் lesser in cost than when you go for an implant or a root canal treatment. So time is money, prevention is better than cure. So always make sure that you have periodic visits to the dentist and take care of your teeth. Yes, ma'am. Thank you so much. I think to sum it all up, dental health is as equal as the entire body. நம்ம அதை நிறைய neglect பண்ணுவோம், நிறைய கை brush பண்ண மாட்டோம், சாப்பிட்ட பிறகு வாய் கொப்பளிக்க மாட்டோம். பல டோன்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க அதை மட்டும் தான் நம்ம கரெக்டா பண்ணிக்கிட்டு இருக்கோம். லெட்ஸ் சேஞ்ச் ஆல் தட். பியூட்டிஃபுல் ஸ்மைல், அதை பார்த்து முடிக்கு இவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அது நமக்கு கூடிய ஒரு கான்பிடன்ஸே தனி. பட் ஈவன் அபார்ட் ஃப்ரம் தட், டென்டல் ஹெல்த் நம்மளோட ஜெனரல் மெயின்டைன் ஆகுது இந்த ஷோ மூலமா நம்ம நல்லாவே புரிஞ்சிருச்சு. ஸோ மேம், வி ஹேவ் டு தேங்க் யூ ஃபார் தட். தேங்க் யூ ஸோ மச் ஃபார் திஸ் வெரி வெரி இன்ஃபர்மேட்டிவ் செஷன். அண்ட் எங்க எல்லாருக்கும் புரியுற மாதிரி ரொம்ப ஈஸியா பல டெக்னிக்கல் டேர்ம்ஸ் வந்து எங்களுக்கு சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மேம். Thank you, Maha. Pleasure is all mine. Thank you, ma'am. இணைந்ததற்கு நன்றி. And I also would like to thank Mayam channel for giving me this opportunity. இந்த opportunity கொடுத்ததுக்கு எனக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா இப்போ என்னோட பர்சனல் விஷயம் அண்ட் மெனி பீப்புள் கேட்க வேண்டியதெல்லாம் உங்க மூலியமா அவங்க தெரிஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். So thank you for the opportunity. Yes, ma'am. Very very useful show. It was an eye opener அப்படினே சொல்லலாம். So we have to thank you for that, and we absolutely love having you here, ma'am. நம்ம இன்னைக்கு பேசின கருத்துக்கள்னால கேட்கிற வியூவர்ஸ் அவங்களோட லைஃப் ஸ்டைல கொஞ்சம் மாத்திக்கிட்டாங்க அப்படின்னாலே ஐ திங்க் பர்பஸ் இஸ் சால்வ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம். அண்ட் இணைந்ததற்கு நன்றி நேயர்களே. இன்னொரு நாள் இன்னொரு மையம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் மகாலட்சுமி. நன்றி, வணக்கம்.